வணக்கம் மக்களே, பெலவன் ஐஏஎஸ் அகாடமி நாச்சா. நம்ம இன்னைக்கு பேங்கிங் ரீசனிங்ல இருந்து சிலாஜிசம் டாப்ல தான் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். சிலாஜிசம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்ல வந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மெயின்ஸ்லேயும் உங்களுக்கு கண்டிப்பாக சிலாஜிசம் வரும். பட் இட் பி குவைட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். நம்ம அதை டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். சிலாஜிசம் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்கோரிங் பார்ட். அதனால நீங்கள் பேசிக்கை நல்லா ஸ்ட்ராங்காக கற்றுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக கற்றுக்குறீங்களோ ஹார்ட் லெவல் கொஸ்டின்ஸ் கேட்டால் நீங்கள் வந்து ஈஸியாக போட்டுற முடியும் சிலாஜிசமில். அக்யூரசி மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் சிலாஜிசம் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். சிலாஜிசம் வந்து நம்ம வென் டயக்ராம் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதனால நம்ம அந்த வென் டயக்ராம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிலாஜிசமில் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், கன்க்ளூஷன்ஸ் வித் 5 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்க போது. ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 2 மேக்ஸிமம் 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்பாங்க. கன்க்ளூஷன்ஸும் அதே தான், மினிமம் 2 மேக்ஸிமம் 4 கன்க்ளூஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6 பேராமீட்டர்ஸை மட்டும்தான் வச்சு நம்ம சிலாஜிசம் படிக்கவே போகிறோம். வேறு எந்த பேராமீட்டர்ஸும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஃபர்ஸ்ட் 5 பேராமீட்டர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சுக்கோங்க. அப்போ தான் 6th பேராமீட்டர் உங்களுக்கு புரியும். இந்த ஒன்லி a few இல்லாமல் இப்போ எந்த கொஸ்டினும் கேட்கறதே கிடையாது. 5 கொஸ்டின்ஸ்லையுமே ஒன்லி a few வச்சு தான் கேட்குறாங்க. அதனால் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். எய்தர் கண்டிஷன்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெய்தர் வந்து அதாவது 2 கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகலைனா தான் நம்ம எய்தருக்கே போகிறோம். ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட்ல எவ்ரி ட்ராமா ஆர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எவ்ரி அப்படின்னா ஆல்னு அர்த்தம். எல்லா ட்ராமாவுமே ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது 46% ஸ்டோரி ஆர் ஸ்கிரிப்ட். 46% என்ன அர்த்தம்? சம்னு அர்த்தம். சம் ஸ்டோரி ஆர் ஸ்கிரிப்ட்னு கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே ஸ்கிரிப்ட் போட்டாச்சு. இது கூட சம் ரிலேஷன்ல ஸ்டோரி இருக்கு. அடுத்தது ஒன்லி a few ஃபில்ம் ஆர் ஸ்டோரி. ஏற்கனவே ஸ்டோரி போட்டாச்சு. இவங்க கூட ஃபில்ம் வந்து என்ன ரிலேஷன் இருக்கான்? ஒன்லி a fewல இருக்கான். இப்போ கன்க்ளூஷன் பாருங்க. அட்லீஸ்ட் சம் ட்ராமா ஆர் ஸ்டோரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் சம்னாலும் ஒன்று தான். அட்லீஸ்ட்டை இக்னோர் பண்ணிடுங்க. சம் ட்ராமா ஆர் ஸ்டோரினா ட்ராமாக்கும் ஸ்டோரிக்கும் டயக்ராம் படி எந்த ரிலேஷனுமே இல்லை, எங்கேயுமே டச் ஆகலை. ஸோ அப்போ இந்த ரிலேஷன் நான் வந்து என்னன்னே சொல்ல முடியாது. ஸோ இதை வந்து ஃபாலோ ஆகாதுன்னு போட்டுருவோம். செகண்ட், ஆல் ஸ்டோரி ஆர் ஃபில்ம். ஸ்டோரியும் ஃபில்மும் டயக்ராம் படி சம் ரிலேஷனில் தான் இருக்குது. அவன் கேட்குறது ஆல் கேட்குறான். ஸோ டேரெக்டாக வந்து ஃபாலோ ஆகாதுன்னு போட்டுருந்தான். ரெண்டுமே ஃபாலோ ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நெய்தர்னு போய் ஆன்சர் சூஸ் பண்ணிடாதீங்க, தப்பாயிடும். நெய்தர் வந்தால் என்ன செக் பண்ணணும்னு சொன்னோம்? எய்தர் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ப்ராடக்ட் சேமாக இருக்கணும். ப்ராடக்ட்ஸ்னால் ட்ராமா ஸ்டோரின்னு இருக்குது. அதுக்கு அடுத்ததுலேயும் ட்ராமா ஸ்டோரி ட்ராமான்னு இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். செகண்ட் கன்க்ளூஷனாக ஸ்டோரி இருக்குது, ஆனால் இங்கே ஃபில்ம் தான் இருக்குது. அப்போ ட்ராமான்னு கிடையாது. அப்போ டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்? இது ஆன்சர் வந்து நெய்தர் 1 நாட் 2 சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எய்தருக்கு வந்து 2 கண்டிஷன்ஸுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபையே ஆகலை. அதனால தான் நம்ம இந்த டேரெக்டாக நெய்தரில் போட்டோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனது செகண்ட் கண்டிஷனே போகணும். செகண்ட் கண்டிஷனில் இந்த 3ல் ஏதாவது ஒரு சப்டிஷன் இருந்தால் போதும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து நெய்தர் 1 நாட் 2. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த இடத்துல புரியலையோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்கள், கண்டிப்பாக புரிஞ்சிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணால் தேங்க்யூ.